வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் அங்கே சொன்ன செல்வா நகரில் வந்திருக்கிறேன். கிளிநொச்சியில் செல்வா நகரில் சரியான வெக்கையாகவும் இருக்குது, சரியான வெயிலும் இங்கே. இப்போ பாருங்க, அதாவது வந்து ஒரு சின்ன புள்ள பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கேன். வாங்கோ, என்ன மாதிரி அவரோட நிலப்பாடு எப்படி இருக்குது, அந்த ஃபேமிலி எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இதான் நான் என்னை வீட்டை நான் போகிறேன். பாருங்கோ, கதைப்பாவா? என்னம்மா பேர் பிள்ளைக்கு? என்னம்மா பேர் பிள்ளைக்கு? என்னம்மா பிள்ளைக்கு பேர்? என்னம்மா பேர்? ரெபேக்காவா? ரெபேக்காவா உங்களுக்கு பேர்? ரெபேக்காவா அம்மா பேர்? எங்க அப்பா அங்க? அப்பா அங்க? இந்தாங்க, பிடிங்க, அதை பிடிங்க. எங்கம்மா பிள்ளைக்கு நெருப்பு சுட்டதா? காலில் நெருப்பு சுட்டதா? எங்க சுட்டதா? காட்டுங்க, காட்டுங்க பாப்போம். எங்கம்மா நெருப்பு சுட்டதா? காட்டுங்க பாப்போம். காலை காட்டுங்க. எவ்வளவு நெருப்பு சுட்டது? காலில் எவ்வளவு சுட்டது பாப்போம்? காட்டுங்க. எதுல நெருப்பு சுட்டது? பிள்ளை விளையாட போனீங்களா? வவுனியா போனீங்களா விளையாட? பாப்போம், இருக்கா? காலை காட்டுங்க. இது மருந்து கட்டுனீங்களா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்க? கேளுங்க. கொண்டு போயில்லையா? ரைட் ரைட். ஹாஸ்பிட்டல் கொண்டு போயில்லையா? ஏன் கொண்டு போயில்லையா? ஹாஸ்பிட்டல் கொண்டு போயில்லையா அவ கதைக்க? ரைட். என்னண்டா டீச்சர் நீங்களாம் இருக்கா, அவ என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லணும். தம்பி தம்பி சொல்லுவார். தம்பி, என்னண்டு தங்கச்சிக்கு காலில் சுட்டது? இந்தாங்க, கையில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வாரம் பாருங்க. ரைட், சொல்லுங்க. பெபேக்கா சரியா? தஞ்சை விளையாடி கொண்டு பெபேக்கா காலுக்குள்ள விட்டுட்டா. ஆறு விளையாடி கொண்டு வந்தது? பெபேக்கா காலுக்குள்ள போட்டுட்டா. வெடி போட்டதா இல்ல இது நெருப்பு சுட்டதா? நெருப்பு சுட்டது. நெருப்பு சுட்டதா? என்னண்டு நெருப்பு சுட்டது? என்ன நெருப்பு எங்க மூட்டி இருந்த? நிலத்துல மூட்டி இருந்ததா அடுப்பு? குப்பை எரிச்சதா? குப்பை எரிச்சது வந்து என்ன செய்தவா தங்கச்சி? உங்களோட தங்கச்சி தானே? நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டா? அம்மாவுக்கு நீங்க சொல்லுவீங்களா கதையெல்லாம்? எங்க சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு, இப்படி தங்கச்சி ஏன் மருந்து கட்ட கொண்டு போயில்லைன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏனம்மா பள்ளிக்கூடம் வரையில் இன்றைக்கு பிள்ளை காய்ச்சலா? என்னோட சாப்பிட்டனே, சாப்பிட்டீங்களா? அம்மா பிள்ளை சமைச்சு தந்தவாவா? நாளைக்கு வாங்க என்ன? காலில் நெருப்பு சுட்டுட்டோம் பிள்ளைக்கு. ஓகே, என்னடா டீச்சர் இவ வந்து என்ன மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் இதன்றாவா, கதைக்கிறாவா? ஸ்கூல்ல செயற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அப்படி படிப்பெல்லாம் எப்படி போட? பிரச்சனை இல்லை, படிப்பெல்லாம் செய்வாள். ஆனா அவளுக்கு ஒரு கண் பிரச்சனை, ஒரு கண் தெரியாது. மற்ற நாங்கள் அவளுக்கு பாக்கு கண்ணுண்டு தான் ஆரம்பத்துல நினைச்சு அவை அம்மா அப்பா பேச மாட்டேன் தானே. அப்ப அதால நாங்க வந்து இவளுக்கு பாக்கு கண்ணாக்க மட்டும் தான் நினைச்சாங்க. பிறகுதான் கிளினிக் கோப்பியல் எல்லாம் வேண்டி நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன்னு ஏதாவது உதவிகள் வந்தா அதை செய்வோம்ண்டு. அப்பதான் கேட்டேன், நான் ஒரு கண் தெரியும் ஒரு கண் தெரியாதுண்டு. என்னட்ட படிக்கலாம் அவள் எழுதும் போது பார்க்கும் போதுதான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு கண்ணாலதான் திரும்பி பாக்குறா. இப்படி பாக்கக்குள்ள அப்ப நாங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்படி பாக்குறாண்ட மற்ற கண்ணை திருப்பி போட்டு பார்த்தா அவள் எழுதுறாங்க.
ரைட் ரைட். அப்ப இவக்கு வந்து ஆபரேஷன் செய்யலாமா கதைச்சதா? ஓ நான் என்னென்னா ஒப்புறம் செய்தாண்டு கதைச்சேன்னு தான் சொன்னேன். வேற இவ 2 பேரும் வந்து வாய் பேசாதபடியாக அவங்கள்ட்ட சரியான தகவலை அறியலாமல் கிடக்கு. அப்போ அதால் வந்து நாங்கள் இவளை கிளினிக் ஒப்பியெல்லாம் வேண்டி நான் போட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது சம்மந்தமாக இவையில் பார்த்த டாக்டரோட நாங்கள் கதைச்சு யார் யார் பார்த்தேன்னு கதைச்சு இப்போ கொழும்புல எல்லாம் கொண்டு காட்டியிருக்கிறோம். இது வந்து இந்த கிளினிக் காட்டின ஹொப்பியனா? ஓகே ரைட். சரி சரி. என்ன டேட்டில் காட்டியிருக்கீங்கள்? 22/4/2023 காட்டியிருக்கீங்களே. அப்போ அதால் வந்து கூரை வேலை செய்து கொண்டு வந்துருக்குறாங்க. இவர் கீழே நடந்து போய் கொண்டு கேட்கல, இவருக்கு மேலே வால் விழுந்துட்டுது. அதால் இவருக்கு வந்து தோல் மூட்டில் வந்து பெரிய காயம். இவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு அந்த காயம் வந்ததால் மேசன் வேலை செய்ய தனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நான் வந்து பிள்ளைக்கு கண் ஆப்ரேஷன் செய்வோம்னு கேட்டுனான். அப்போ இவர் ஓமன்னு சொல்கிறார். சொல்லி போட்டு என்னென்னா தன் பிள்ளை கட்டாயம் படிக்கணும், பெருசாக வந்தாலாம் கஷ்டப்படுவாள் தானே, அப்போ கட்டாயம் ஆப்ரேஷன் செய்தால் நல்லமென்று சொல்கிறார். அப்படி உதவி செய்தீங்கன்னு சொன்னால் தனக்கு சந்தோஷம்னு சொல்கிறார். இப்போ என்னென்னு சொன்னால், அந்த புள்ள வந்து கட்டாயம் கண் தெரியணும் மட்டும் தன் புள்ள நல்லா படிக்கணும் மட்டும் அவர் எதிர்பார்க்குறாரு. செய்தா வந்து நேரம் ஓகே அவர் மட்டும் சொன்னவர். ஓகே அப்புறம் நாங்கள் செக் பண்ணிட்டு நாங்கள் மலரவன் டாக்டரோட இருக்கா போய் கதைச்சு அவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கதைப்போம். கதைச்சு போட்டு அப்புறம் என்ன செய்வோம். ஓகே. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இப்போ நிலைமையை பார்க்கல நாங்கள் டாக்டரோட கதைச்சி இந்த முடிவுகள் எடுக்கலாம். இவைகள்கிட்ட கதைச்சி இவைகள் தெளிவாக சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவைகள்கிட்ட காட்டினதுக்கான இது கிடக்கு. அதாவது கிளினிக் கார்டு வச்சுருக்கணும். அதனால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மல்ரவுன் டாக்டரோட சென்னையில் கதைச்சி இதாண்டலாம். இந்த நிலைமையை பார்க்கல நாங்கள் கிளினிக் ஒப்பியை பார்த்து தான் சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குது.
வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளினிக் காப்பி எடுத்து பார்ப்போம் என்ன செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதை சொல்லுங்கள் இந்த வழிவகை என்ன மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி செய்யலாம் என்ன ஐடியா உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக இதை முன்னெடுத்து கட்டாயமாக அந்த குழந்தைக்குரிய அந்த கண் கிளினிக் இருந்தால் வேறு கொப்பி இருக்குது. இந்த கொப்பி வந்து கிளினிக் கொண்டு போன டேட் 12 அதிலெல்லாம் இதில் கிடக்குது. இதற்காக பாருங்க இந்த கொப்பியை. நான் இந்த வேலை வந்து எங்களோட ரோட் நிறுவனத்தால் ஃபாதர் வந்து கூட்டின்னு வர சொல்லி நான் இவை 2 பேரையும் விளையாட்டு போட்டிக்கு கூட்டிக்கொண்டு போனேன். அப்போ அங்கே கொண்டு போய் நல்ல கெட்டிக்கார் 2 பேரும். மருதன் ஓட்டத்தில் ஃபஸ்ட்டாக வந்தது, மற்ற பலூன் ஊதி உடைக்கிறது, மற்றது மருதன் ஓடுனது, எல்லாம் நல்ல கெட்டிக்காரர். அப்போ அதில் வந்து 2 பேருக்கும் சாம்பியன் கொடுத்துருக்கு, மெடலும் கொடுத்துருக்கு. கூட்டிக்கொண்டு நல்ல கெட்டிக்காரர், நல்லா விளையாடணும் இவன். ஓகே, பாய் பாய், டாட்டா. இது போன்ற ஏதாளமான விடயங்களை தருவதற்காக நான் உங்களை தயாராக இருக்கிறேன். வாங்கோ தொடர்ச்சியாக என் வீடு எப்படி இருக்குன்ற வீட்டையும் பார்த்து கொண்டு ரைட் ரெபேக்கா. பாய் பாய் பாய், எல்லோருக்கும் பாய். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நான் உங்களுக்கு கிளிநொச்சி கே கட்சன். பாய்.